மாநில பதவி கொடுத்தவங்க மயிலாப்பூரையும் கொடுப்பாங்களா? ஆர்எஸ்எஸ்ல இருந்த மைத்ரேயன் அவர்கள் 1991ல பாஜக சேர்ந்து மாநில செயற்குழு உறுப்பினர் ஆகிறாரு. அதுக்கடுத்து மாநில துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மனக்கசப்பு காரணமா பாஜக இருந்து விலகி அதிமுக சேர்ந்த இவருக்கு 2001ல மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். மயிலாப்பூர் தொகுதியில தோத்திருந்தாலும் மாநிலங்களவைக்கு அனுப்பி வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். தொடர்ந்து 3 முறை மாநிலங்களவைக்கும் போனார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் அணியில இருந்தவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இபிஎஸ் அவர்கள் அணியில சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா இபிஎஸ் அவர்கள் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பவும் 2023ல பாஜக சேர்றாரு. அங்க தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவியும் கொடுத்தாங்க. ஆனாலும் ஒரே வருஷத்துல திரும்பவும் அதிமுகவுக்கு போயிட்டாரு மைத்ரேயன் அவர்கள். இந்த முறை அமைப்பு செயலாளர் பதவியை இபிஎஸ் அவர்கள் கொடுத்தாரு. அப்படி இருந்துமே ஒரு வருஷம் கூட அதிமுக இல்ல. கடந்த ஆகஸ்ட் 13ல திமுக சேர்ந்த இவருக்கு மாநில கல்வியாளர் அணிக்கு துணைத் தலைவர் ஆக்கியிருக்காங்க திமுக தலைமை. 75 வருஷ திமுக அரசியல் வரலாற்றுல முதல் முறையா ஒரு பிராமணருக்கு மாநில அளவுல முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. 2026ல மயிலாப்பூர் தொகுதியை மைத்ரேயன் அவர்களுக்கு ஒதுக்குவாங்களா? அப்படி ஒதுக்குனாலும் இவர் கடைசி வரையும் திமுக இருப்பாரான்ற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.